இடைநிலை ஆசிரியர்கள் சார்பாக சென்னை எழும்பூரில் இன்றைக்கு ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கோம். எங்களோட முதன்மையான கோரிக்கை என்னென்னா, 4 முறை 2013 4 முறை தகுதி தேர்வும், ஒரு தமிழ் தகுதி தேர்வும், ஒரு நியமன தேர்வும் எழுதி அனைத்து தேர்விலுமே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். தகுதியோடு உச்சநீதிமன்றம் சமீபமாக அறிவித்த தகுதியுள்ள ஆசிரியர்களுக்கு நீங்கள் காலி பணியிடங்களை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு, தற்காலிக ஆசிரியர் முறையை முற்றிலுமாக நீக்க வேண்டும், அது மிகப்பெரிய ஆபத்து என சொல்லியிருக்கு. மேலும் அரசாணை 149 அடிப்படையில் தான் நடைபெற்றது. எனவே நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் அனைத்து காலி பணியிடங்களும் நிறைவு தர வேண்டும் என பணியோடு தமிழக அரசு நம்ம கேட்டிருக்கிறோம். குறிப்பாக இப்போ 20,000க்கும் மேற்பட்ட, அதாவது 13 வருஷத்துல ஒரு போஸ்ட் கூட போடலை. அதுக்கு புதிய பத்திரிகையாளர்களுக்கு நாங்கள் கேட்டுக்கிற ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, 13 வருஷமா நாங்கள் போராடிட்டு இருக்கோம். ஒரு துறையில, அதாவது அரசோட அடிப்படை இருமொழி கொள்கையின் அடிப்படை 1 to 5 எஜுகேஷன் தான். அந்த 1 முதல் 5 வரை இருக்கிற குழந்தைகளுக்கு தமிழும் ஆங்கிலமும், அதாவது இருமொழி கொள்கையில் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த அரசு தமிழும் ஆங்கிலம் வழியில தான் இருக்கு. அந்த 1 to 5 ஸ்கூலுக்கு கிட்டத்தட்ட 13 வருஷமா ஒரு போஸ்ட் கூட ஏன் போடலைங்கிற ஒரு முதன்மையான கேள்வியும், 2025ல் 2400 போஸ்ட் மட்டும் தான் போட்டிருக்கு. அது சாதனையாக சொல்லப்படுது. ஆனால் 13 வருஷமா ஒரு துறையில 2400 போஸ்ட் தான் சாதனையா அப்படிங்கிற கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம். மேலும் தற்காலிக ஆசிரியர்கள், அதாவது தமிழ்நாடு முழுவதும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி மூலியமா கிட்டத்தட்ட 14,000க்கு மேல தற்காலிக ஆசிரியர்கள் இருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி தான் நாங்கள் கேட்கிறோம், தகுதியுள்ள ஆசிரியர்கள் நாங்கள் இருக்கும்போது தற்காலிக ஆசிரியர் எதற்கு அப்படின்னு சொல்லி தற்காலிக ஆசிரியர்கள் நீக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கு. மேலும் தொடர்ந்து 4 வருஷமா தற்காலிக ஆசிரியர் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடிப்படையில் கோவிட் சுச்சுவேஷன் வரும்போது அன்னைக்கு தற்காலிக ஆசிரியர்கள் தேவைப்பட்டது. ஆனால் இன்று தகுதியுள்ள 21,000 பேர் நாங்கள் இருக்கோம். தகுதி தேர்வு எழுதியிருக்கோம், தமிழ் தகுதி தேர்வு எழுதியிருக்கோம், நியமன தேர்வு எழுதியிருக்கோம். இப்படி இத்தனை தேர்வு எழுதி வயசு 40-45 கடந்துட்டோம். இது மிகப்பெரிய சமூக அநீதியை நாங்கள் பார்க்குறோம். இந்த சமூக அநீதிகளை மீட்க வேண்டும் என்பதுதான் நோக்கத்தின் அடிப்படையில் சமூக நீதி மீட்பு போராட்டத்தை நாங்கள் முன்வைச்சோம். அரசுக்கிட்ட இதுவரைக்கும் 20,000க்கு மேல மனுக்கள் கொடுத்துருக்கோம். இந்த மனுக்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக அமைச்சர் 10,000க்கு மேல போஸ்டிங் போடுறது கனவு இருக்கு, ஆனால் நிதி சூழல் சரியில்லை அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை சமூக சிக்ஷா அடிப்படையில் 2,300 கோடி விடுவித்தால் எங்களுக்கு பணி வாய்ப்பு வழங்கப்படுமான்ற கேள்வியை தயவு செய்து தோழர்களாக நீங்களை கேட்டு நீங்கள் அதில் விடை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். மேலும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பெரும்பாலும் 80% பெண்கள். 2013 இப்போ வரைக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை, உடல்நிலை இதெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் எந்த தேர்வு வச்சாலும், எத்தனை முறை புத்தகத்தை நீங்கள் மாற்றினாலும் அத்தனை சிலபஸ்க்கும் அடாப்ட் ஆகிட்டு அத்தனை எக்ஸாமையும் பாஸ் பண்ணுறாங்க. இதை விட நீங்கள் என்ன தகுதி எதிர்பார்க்குறீங்க? ஒவ்வொரு தேர்வுக்கும் ஒவ்வொரு சிலபஸ், ஒவ்வொரு முறையும் புக்கு மாற்றப்படுது. எல்லா புக்கையும் படிச்சிருக்கோம், எல்லா சிலபஸையும் அட்டன் பண்ணி இப்போ வரைக்கும் எங்களை குவாலிஃபைடுன்னு காட்டியிருக்கோம். இதுக்கு மேலே தகுதியை காட்டணும்னா நாங்கள் வேற வெளிநாட்டு போய் தான் தேர்வை நாங்கள் எழுதுறோம். இப்போ நீட் எக்ஸாம் மிகப்பெரிய கொடுமைன்னு சொல்றார் மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்கள். இந்த தகுதி தேர்வு நீட் எக்ஸாம் விட கொடுமையான எக்ஸாம்னு சொல்றாரு. அப்போ நீட்டை விட கொடுமையான தகுதி தேர்வை எங்களுக்கு 4 முறை நடத்தப்பட்டிருக்கு. அப்போ 4 முறை நாங்கள் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கோம். ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு தேர்வு வைப்பது அப்படின்றது உச்சநீதிமன்றத்தில் வழிகாட்டுகிறது. அந்த ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு ஒரு முறை தேர்வு நடத்துவதே அநீதி என்றால், பணியே கொடுக்காம 13 வருஷமா நாங்கள் பணியே இல்லாம 4 முறை 5 முறை தேர்வு நாங்கள் எழுதுறோம். எத்தனை தேர்வு நாங்கள் எழுதுறோம்? இன்னும் நாங்கள் எப்படி நாங்கள் நிரூபிக்கிறது? மிக கொடூரமான தேர்வு நீங்களே சொல்றீங்க. அரசே சொல்லுது நீட்டை விட கொடுமையான தேர்வு தகுதி தேர்வு. அந்த 4 முறை தகுதி தேர்வு எழுதுறோம். ஒரு டிஆர்பியோட NCP ரூல் சொல்லுது, 2009 கல்வி சட்டம் சொல்லுது, ஒரு ஆண்டுக்கு 2 முறை தகுதி தேர்வு நடத்தணும்னு சொல்லுது. அப்படி பார்த்தா 13 வருஷத்துக்கு 26 கல்வி தேர்வு நடத்துது, 26 முறை நியமன தேர்வு நடத்துது. ஒரு முறை கூட நியமன தேர்வு நடத்தல. 149 GOவின் படி தான் நியமன தேர்வு நடத்துறீங்க. ஓகே, இப்போ தேர்தல் அறிக்கை 177ல ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீலகிரியில் சொல்றார் 15,000க்கு மேல காலி பணியிடங்கள் இருக்கு. எப்போ 2020ல சொல்றாங்க. இப்போ 5 வருடம் பூர்த்தாயிடுச்சு. ஆட்சி முடிய போகும். ஒரு வருஷத்துக்கு 1000 போஸ்ட் பூர்த்தாயிருந்தாலும் இன்னைக்கு 20,000 காலி பணியிடங்கள் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 20,000 காலி பணியிடங்கள் இருக்க
கேள்வி நாங்க வைக்கிறோம். ஸோ எங்களுக்கு தற்காலிக ஆசிரியர் முறையை முழுவதும் நீக்க வேண்டும். 177 நீங்கள் அறிவித்த 20,000 காலிப்பணிகளை குறைந்தபட்சமாக நிரப்ப வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய 149 ஜிஓ பயன்படுத்தி இந்த தேர்வை எழுதினவங்க கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர். இந்த தேர்வை எழுதுனது இப்போ 1.5 லட்சம் பேர். ஆனால் 2013 காலகட்டத்தில் செட்டுன்னு ஒரு தேர்வு வருது, நாமளும் ஆசிரியர் ஆயிடலாம்னு சொல்லிட்டு 3 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போட்டாங்க. 3 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போட்ட ஒரு எக்ஸாமில் இன்னைக்கு 2.5 லட்சம் டீச்சர்ஸ் காணாமல் போயிட்டாங்க. 2.5 லட்சம் டீச்சர் இந்த ஃபீல்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஒரு டீச்சர் எந்த தொழில் பண்ணுறவங்க வேணாலும் இந்த ஃபீல்டை விட்டு வெளியே போகலாம். ஆனால் ஆசிரியர் இந்த அரப்பணிக்குள்ள ஒரு தொழிலிருந்து ஒருத்தர் வெளியே போகிறாங்கன்னா எவ்வளோ விரக்தி அடைஞ்சு அவங்க வெளியே போவாங்க. எனவே அரசு இந்த சமூக நீதிக்கு அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள இந்த ஆசிரியர்களை, அதாவது 1 to 5 இருக்கிற ஆசிரியர்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் எங்களை வலியுறுத்தி எங்களை கன்சிடர் பண்ணணுங்கிற பார்வையில் தான் இது போராட்டத்திற்கு முக்கியம். என்னோட பேர் பார்த்திபன், இந்த கூட்டமைப்போட மாநில தலைவர். தேர்தல்